Jesus. Thank you, Lord. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை போற்றுகிறோம்.
கட்டாதி கர்த்த தேவாதி தேவன். அவர்தான் ராஜாக்களை உருவாக்குகிறார். அவர்தான் அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலும் கொடுக்கிறார் தான். ராஜாக்களை சூஸ் பண்ற தேவன் அவர்தான். எபிரேய புஸ்தகத்துல, ரோமர் புஸ்தகத்துல 13 சொல்லுகிறது, எல்லா அதிகாரமும் கர்த்தருக்கு, கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்கு கீழே அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது வேதம் போதிக்க தேவை. நினைக்கலாம் அந்த நேரத்துல தேங்க்யூ லார்ட், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்பர நாமம். ஒன்றுபடி இந்த பாடல் பாடலாம். தேங்க்யூ லார்ட், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ we worship இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லை, அவருக்கு இணையாக எந்த நாமத்தை சொல்ல முடியாது. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஓ உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். we worship you Lord, thank you Jesus, hallelujah. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒன்றுபடி பாடலாம். Thank you.
கண்கள் மூடி நான் ஒரு விசை உங்க முகத்தை அவருக்கு நேராக திரும்ப உங்கள் வாழ்க்கை குறித்த ஆண்டவரை கருசனை உள்ளவராக இருக்கிறார். உங்களை குறித்தே அவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய உள்ளமெல்லாம் உங்களை நோக்கி உங்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அன்பான தேவச்சனே, தேவனுக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ஒன்று மாத்திரம் செய்யலாம், அவர் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் மாத்திரம் மேல வைத்தா போதும், இது எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய வார்த்தை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். அவர் உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கிறார். மோசேக்கு சொன்னாரு, யோசுவாவுக்கு சொன்னாரு. எபிரேய புஸ்தகத்தில் ஆக்கிரோன்னு சொல்றாரு 13ஆம் அதிகாரத்துல. அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆகியால தினம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, மனுஷனுக்கு விரோதமாக என்ன சொல்லுவோமாக. உலகத்திற்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வைத்தீங்களா, எல்லாவற்றும் மேற்கொள்ளுங்க, எல்லாவற்றும் உதவி தள்ளி அதை ஜெயமாக மாற்றி கொடுங்க. தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லாம் முழங்கால் படியும் வேதம் போதிக்கிறது. அவரை தவிர வல்லமை மாந்தவரை யாருமே கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கலாம், அவரை நம்பலாம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க நல்லவராக இருக்கிற, நம்மளை எதிரின் கைக்கும் அக்னிக்கும் எல்லாவற்றும் தேவன் விடுவிக்க நல்லவராக இருக்கிற விசுவாசம் இடத்துல வரட்டும். தேவன் கண்ணில் முடிச்சா பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றியோடு தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஸ்தோத்திர டாடி, ஸ்தோத்திர ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. அப்பாவுடைய மகிமையான பிரசங்கம் அது நிரம்பி இருக்கிறபடி நாம் சுத்தரிக்கிறோம். உன் நாமத்தை துதிக்கிற எந்த ஸ்தானம் வந்து நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிக்கிறார் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உடைய மகிமை நிரம்பி இருக்கிறபடி நாம் சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்தவர் ஒருவர் கூட வந்த வண்ணமாக செல்லாதபடி ஆண்டவரே, வாழ்க்கையில நீர் செய்ய நினைக்கிற எந்த காரியங்களும் தடைப்பட்டு போகாத மாதிரி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ செய்ய நல்லவரா இருக்கிறீர், நீ செய்ய வல்லவரா இருக்கிறீர், நீ செய்ய போதுமானவரா இருக்கிறீர். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய மாதல், பெரிய மாற்றம் உண்டாகட்டும், சுகங்கள் உண்டாகட்டும், சவால் உண்டாகட்டும், தோல்விகள் ஜெயமாக மாறட்டும், பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில தவிடுபடி ஆகட்டும், ஒன்றுமில்லாத விலகி ஓடட்டும். இயேசு நாமத்தில கட்டளையிடும் தகப்பனே. தொடர்ந்து நீர் வழிநடத்துகிறாங்க, நீர் என்னோடு பேசுகிறாங்க, தாசன் வார்த்தை இடைப்படுவீராக. பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை கீழே ஆராதனை ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. அப்பா, தாசன் வார்த்தை வெளிப்படும், ஆவியானவரே ரகசியத்தை வெளிப்படுத்தி இந்த வாழ்க்கைக்கு, இந்த வரப்போற வாழ்க்கைக்கு வார்த்தைகள் பிரோஜனமா இருக்க தாசன் வார்த்தை நீங்க பேசும் ஆவியானவரே. ஓ நாம் மகிமைப்படும், தொடர்ந்து வழிநடத்துகிறாங்க. மக்கள் எல்லா கனத்து மகிமை துதி செலுத்தி ரட்சகர் மீட்புறமாக இயேசுவின் நாமத்தில்